ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான வெஜிடபிள் ஸ்டீவ் செய்ய போகிறோம். அதுவும் கேரளா ஸ்டைலில் செஞ்சு காமிச்சிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இடியாப்பம் அப்பம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்களன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் வெஜிடபிள் ஸ்டீவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் ஸ்டீவ் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்பம் இடியாப்பத்து கூடலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செய்ய போகிற வெஜிடபிள் ஸ்டீவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கோம். ஒரு 300 ml எடுத்திருக்கோம். இந்த கோகோனட் ஆயில் சூடேறி வர்றப்போ அதோட அரோமா செம்மையாக இருக்குங்க. அப்படியே அந்த கம்மன்னு அந்த ஸ்மெல் வந்துட்டுருக்கு. ஆயில் சூடேறி வந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒரு 100 பேருக்கான வெஜிடபிள் ஸ்டீவ் செய்கிறோம். கடுகு வெடித்து வந்ததும் இஞ்சி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் துருவன இஞ்சி எடுத்துருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பச்சை மிளகா ஒரு 50 கிராம் எடுத்து அதை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம 50 கிராம் இது கரெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கணும். அதுக்காக 1 கிலோ வெங்காயம் எடுத்து நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே ஒரு குடுப்பி போட்டு கிண்ட ஆரம்பிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த சமயத்தில் உருளைக்கிழங்கை சேர்த்துக்கணும். அதுக்காக 1 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து சுத்தம் பண்ணி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக நம்ம சேர்த்துக்க போகிறது கேரட்டும் காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே 1 கிலோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். இது கூட நம்ம பீன்ஸ் சேர்த்துக்கணும். நாங்கள் இது செய்கிற அன்றைக்கி 150 ரூபா கிலோ இருந்தது, அதனால் நம்ம பீன்ஸ் சேர்த்துக்கல. நீங்கள் வேணும்னா பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம மசாலா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஒன்லி உப்பும் பிளாக் பெப்பர் மட்டும் தான் சேர்த்துக்க போகிறோம். ஒயிட் பெப்பர் இருந்தால் ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கலாம். பட் எங்கிட்ட பிளாக் பெப்பர் இருக்குது, அதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த பிளாக் பெப்பரை லைட்டாக வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்ததாக டேஸ்ட்டுக்காக நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதுக்காக கல் உப்பு எடுத்துருக்கோம், 1 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறம் டேஸ்ட் பார்த்து தேவை இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 2 லிட்டர் முதல்ல ஊற்றிக்கலாம். அடுத்ததாக இன்னும் 2 லிட்டரு. மொத்தமாக இதுக்கு நம்ம சேர்த்துக்கிறது 6 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். இது வந்து 100 பேருக்கான அளவு கரெக்டாக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். அப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். அதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு 15-20 நிமிஷம் விடலாம். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் கழித்து சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம். நம்ம இந்த கோகனட் ஆயிலில் செய்கிறதுனால அதோட அரோமா அவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு. அந்த கொதி வந்துட்டுருக்கிறப்போ அந்த வெஜிடபிளெல்லாம் சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். நார்மல் வாட்டர் ஊற்றிருக்கோம். இதை கரைச்சி சேர்த்துக்கலாம். இதில் எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா, நம்ம தேங்காய் பால் ஊற்றினா அது உடையாமல் இருக்கணும். அதனால் இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி இந்த கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கிட்டோம் இதில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த வெஜிடபிள் முழுசாக வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போ அப்படியே உப்பு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தேவையான அளவு நம்ம சேர்த்துக்க போகிறோம். நீங்களும் டேஸ்ட்டு பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அடுத்ததாக முக்கியமான பொருளை சேர்த்துக்க போகிறோம். கோகோனட் மில்க் சேர்த்துக்கணும். நம்ம அதுக்காக கோகோனட் மில்க் பவுடர் எடுத்துருக்கோம் பாருங்கள். இது ஒரு டப்பாவில் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு 400 கிராம் கோகோனட் மில்க் பவுடர் எடுத்துருக்கோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறோம். நார்மல் வாட்டர் ஊற்றிக்கலாம். 400 கிராம் மில்க் பவுடருக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் செய்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாகும் வேலை. அதனால் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். நீங்கள் வீட்டில் செய்கிறப்போ தேங்காய் பால் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கலாம். கட்டிகள் எல்லாமே நல்லா கரைச்சிட்டோம். இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்து தேங்காய் பால் சேர்த்து செய்கிறப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வெஜிடபிள் ஸ்டீவு. இது கூட இடியாப்பம் ஆப்பம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்போ அடிபொலியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ரெடியாக வந்துருச்சு. ஒரு கொதி வர்ற ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றணும். அதுக்கப்புறம் கோகோனட் மில்க் பவுடரு கரைச்சி ஊற்றிருக்கோம். இந்த வெஜிடபிள் ஸ்டீவ் கொஞ்சமாக ஸ்வீட் இருக்கணும். அதுக்காக கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம், சேர்த்துக்கலாம். நம்ம 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொதி வர விடக்கூடாதுங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கடைசியாக இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு அப்படியே மல்லியால் கொஞ்சமாக தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே நம்ம இன்னொன்று சேர்க்க போகிறோம். முக்கியமான பொருள் தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்குறப்போ அருமையான வெஜிடபிள் ஸ்டீவ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அட 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 அது கலரை பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது, சாப்பிடவும் அருமையாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் இடியாப்பத்து கூட வச்சு சாப்பிட போகிறோம் நாங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொன்னால் இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான வெஜிடபிள் ஸ்டீவ் செஞ்சு காமிச்சிருக்கோம். நம்ம செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம். பாய்.